ஈரான் பகிரங்கமா ஒரு மிரட்டலை விட்டாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க மேல தாக்குதலை வந்து நீ நுப்பாட்டல அப்படின்னா உன்னோட கம்பெனி, அதாவது அமெரிக்காவை சேர்ந்த கம்பெனிலாம் இந்த சவுதி அரேபியா, துபாய், குவைத், பக்ரைன் இதெல்லாம் வந்து இருக்குல்ல, இந்த வளைகுடா நாடுகள்ல எல்லாம் இருக்கும்ல, இந்த ஐடி கம்பெனி, ஆப்பிள், அப்புறம் வந்து அமேசான் கம்பெனி, இந்த கம்பெனிகள் எல்லாம் வந்து நாங்க தாக்குதல் வந்து பண்ணுவோம், கொடூர தாக்குதல் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியா மிரட்டல் விட்டுருந்தாங்க. அது சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஈரான் வந்து செஞ்சுட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அதிகாலையில வந்து பாத்தீங்கன்னா பக்ரைன்ல வந்து ஒரு அமேசானோட கிளவுட் சர்வீஸை பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி, அமேசானுக்கு வந்து கிளவுட் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிங்க. அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் வந்து பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து துபாய், அபுதாபில, அதாவது அபுதாபி, துபாயில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமேசானுக்கு சொந்தமான ஒரு 2 டேட்டா பேஸ் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. அந்த இரண்டு இதையுமே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க ஈரான். இப்போ வந்து இது 3வது தாக்குதலா வந்து பாத்தீங்கன்னா கருதப்படுது. இந்த ஒரு தாக்குதலுக்கு அடுத்து வந்து நாங்க மைக்ரோசாஃப்ட் கம்பெனி, கூகுள் கம்பெனியை நாங்க தாக்குதல் பண்ணுவோம், நீங்க தாக்குதலை நுப்பாட்டலானா அப்படின்ற மாதிரியா பகிரங்கமா மிரட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் சைட்ல இருந்து இப்ப வெளியாயிருக்கு. இந்த ஒரு நியூஸை படிக்கும் போதாங்க ரொம்ப ரொம்ப சங்கட்டமா இருக்கு. நம்ம வெளிநாட்டுல எல்லாம் போய் வேலை பார்க்கறாங்க, என்னோட பசங்களே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளிநாட்டுல வேலை பார்க்கறாங்க. அப்படின்னா இந்த பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, அதாவது வந்து இப்ப பிரிட்டன் இந்த போர் நடந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த வளைகுடா நாடுகள், இந்த சவுதி, துபாய், இந்த குவைத், இந்த நாடுகள்லாம் இருக்குல்ல, இந்த நாடுகள்ல இருந்து இந்த பிரிட்டனை சேர்ந்தவங்க, அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து எல்லாருமே முக்காவாசி பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளியேறிட்டாங்கன்னா இந்த போர் காரணமா. ஆனா நம்ம இந்தியாவில் எவ்வளவு பேர் வெளியிருக்காங்கன்னு கேக்குறீங்களா? இந்த வளைகுடா நாடுகள் எல்லா நாடுகளையும் சேர்த்து நம்ம இந்தியர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேலை பார்க்கறாங்களா அந்த வளைகுடா நாடுகள், மிடில் ஈஸ்ட்ல. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் நடந்த பிறகு எவ்வளவு பேர் வெளியேறி இருக்காங்க தெரியுமா? நம்ம இந்தியா நாட்டை சேர்ந்தவங்க 4 லட்சம் பேர் தான், வெறும் 4 லட்சம் பேர் தான். 1 கோடி இந்தியருக்கு 4 லட்சம் இருக்கு. அந்த 4 லட்சம் பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பாதி வேறு, அதே மாதிரியா டூரிஸ்ட் பாதி வேறு தான். ஓகேவா? வேலை பார்க்குறவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா வெளியேறலை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்றது, இந்தியாவுக்கு வந்தா என்ன வேலை கிடைக்கும், என்ன இங்கே செஞ்சிட முடியும், அவ்வளவு சம்பளம் கிடைக்குமா, குடும்பத்துக்கான என்ன பண்றது? இப்ப வேலையை விட்டுட்டு இந்த லீவே வந்து இப்ப துபாயில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்ல கிடக்கு. வேலை இல்லாம தான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. அவங்களாம் இங்க வந்துட்டாங்கன்னா திருப்பி துபாய் போக முடியாது. துபாய் போனாலும் அந்த வேலை கிடைக்குமான்றது தெரியல. இதுதான் பலவேறான காரணங்களா வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. இது நான் லைவா கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட காரணம். அமெரிக்கா ஈரானுக்குள்ள இறங்க போறாங்களங்க. தரைவழி தாக்குதல்ன்றது நடக்க போகுதா இப்போதைக்குன்னு இந்த ஒரு நியூஸ்ன்றது வெளியாயிருக்கு. அதாவது அபிஷியலா வெளியாகல. அதாவது என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா, அதாவது வந்து ஈரான் வந்து பாத்தீங்கன்னா அணு ஆயுதத்தை வந்து தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சனாலதான் இந்த ஒரு போர்ன்றதே நடந்துகிட்டு இருக்கு. அந்த அணு ஆயுதம் வந்து தயாரிக்கணும்னா ஈரான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா யுரேனியம் வந்து ஒரு கெமிக்கல் வந்து இருக்கு. அதை ப்ராசஸ் பண்ணாதான் 100% ப்ராசஸ் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அணு ஆயுதத்தை வந்து தயாரிக்க முடியும். ஆனா ஈரான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா யுரேனியம் இருக்கு. ஆனா வந்து ஒரு 60% வந்து ப்ராசஸிங் இருக்கு. 1070 பவுன் 440 கிலோ இருக்கக்கூடிய அந்த யுரேனியத்தை வந்து பாத்தீங்கன்னா தரைவழி தாக்குதல் மூலியமா பண்ணி அந்த இதை நாங்க கொண்டுட்டு வர போறதா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளானை வந்து அமெரிக்கா வந்து போட்டுக்கிட்டு இருக்கதா வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஈரான் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நாடை வந்து பாத்தீங்கன்னா தரைவழி தாக்குதல் பண்ணா அமெரிக்கால தான் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இழப்பீடுன்றது நடக்கும். ஒண்ணுல இருந்து எல்லா பெட்ரோல்லையுமே வந்து எத்தனால கலக்குங்க, எத்தனால் கலக்காம வந்து நீங்க பெட்ரோலே வந்து கொடுக்கக்கூடாது பங்க்ல அப்படின்னு வந்து மத்திய அரசாங்கம் ஸ்ட்ரிக்டா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த E20 எத்தனால் பெட்ரோல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு இயற்கையான ஒரு எரிபொருள், இயற்கையால தயாரிக்கப்பட்ட எரிபொருள் வந்து சொல்லப்படுது. கரும்பு, இந்த சோளம் இருக்குனாங்க, கரும்பு, இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு எரிபொருளை வந்து பாத்தீங்கன்னா செய்யறாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல்ல கலக்கிறது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வாங்கக்கூடிய பெட்ரோலோட எண்ணிக்கையை வந்து நம்ம குறைச்சிக்கலாம், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா காற்று மாசுபாடுன்றதை குறைச்சிரும். இந்த புகை, இந்த இதெல்லாம் மாசுபாடு, இதெல்லாம் தேவையானதெல்லாம் ஆகுதுல, இதெல்லாம் வந்து இந்த இயற்கை அந்த எத்தனால வந்து பெட்ரோல்ல கலக்கிறது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா குறைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 2030 வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம்னு வந்து இருந்தாங்க, 20% இன்க்ரீஸ் பண்ணலாம்னு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த போர் காலகட்டம்னால வந்து இப்ப இதை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்றத இப்போ உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. நீங்க ஏப்ரல் 1ல இருந்து பெட்ரோல் போடுறீங்கன்னா கண்டிப்பா அந்த பெட்ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனால் இருக்கும். இப்போ சரி, இதனால எது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பழைய வண்டி வச்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா, அந்த 2010 இந்த மாதிரி வண்டிகள், அந்த வண்டிகள்ல வந்து பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வரலாம்னு சொல்லப்படுது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா அடியாகும், சில பொருட்கள் தேய்மானம்ன்றது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆனா இந்த 2023க்கு அப்புறம் வாங்கப்பட்ட எந்த வண்டிகளுமே வந்து பிரச்சனை ஆகாது. ஏன்னா அந்த வண்டிகள்லாம் வந்து பெட்ரோல் E20 அந்த இந்த பெட்ரோலுக்கு ஏத்தாப்புல தான், எத்தனால் பெட்ரோலுக்கு ஏத்தாப்புல தான் வந்து வண்டிகளே வந்து பாத்தீங்கன்னா மேனுபேக்சரிங் வந்து பண்ணியிருக்காங்களா. அதனால வந்து இந்த பிரச்சனை வந்து இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வளர்றதுக்கு ஒரு வாய்ப்புன்றத மத்திய அரசாங்கமே தேடி கொடுத்திருக்காங்க. முழுக்க இருக்கக்கூடிய ஷெல் பெட்ரோல் கம்பெனி பெட்ரோலோட ரேட்டை அதிரடியா வந்து பாத்தீங்கன்னா ஏற்றிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா 7 ரூபா ஒரு லிட்டருக்கு ஏற்றி 119.85 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்படுது. அதே மாதிரி டீசலோட விலை வந்து பாத்தீங்கன்னா 25 ரூபா வந்து பாத்தீங்கன்னா ஏற்றிருக்காங்க. இப்போ ஒரு லிட்டரோட விலை வந்து பாத்தீங்கன்னா
123.52 சொல்லிட்டு ஒரு லிட்டரோட விலை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிலையா வந்து பாத்தீங்கன்னா நின்றுகிட்டு இருக்கு. இப்ப என்ன நடக்குதுன்றது தெரியல. பெட்ரோல் டீசல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏறாது நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பட் ஏறி இருக்கு அப்படின்னு வந்து ஷெல் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் பிரீமியம் பெட்ரோலோட ரேட்டை தான் ஏற்றிருந்தாங்க. பல்கா டீசல் வாங்குறவங்க ரேட்டை வந்து பாத்தீங்கன்னா ஏற்றிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷெல் கம்பெனி இப்படி ஒரு அறிவிப்பை விட்டுருக்கு. இன்னொரு சைடு பார்த்தா ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இப்ப கையை வீசியிருக்காங்க. என்ன அப்படிங்கிறீங்கன்னா ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா தற்காலிகமா இப்ப என் நாட்டிலே வந்து பெட்ரோல் ரொம்ப தேவைன்றது கம்மியா இருக்கு, என் நாட்டுல பெட்ரோல் ரேட் வந்து ஏறிடும், அதனால வந்து ஒரு சில நாடுகளுக்கு தற்காலிகமா ஒரு சில நாடுகளுக்கு வந்து பெட்ரோல் வந்து ஏற்றுமதியை வந்து நான் நிப்பாட்ட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா 1,20,000 வந்து ஒரு 1,70,000 பேரல் பெட்ரோல் பேரல் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுமதி வந்து பண்ணுவாங்க. ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைனா, சிங்கப்பூர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த துருக்கி, ஆப்பிரிக்கா நாடுகள், இந்த நாடுகளுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுமதி பண்ணுவாங்க. இந்தியாவுக்கும் தான். ஓகேவா? இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடையில வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா பேச்சை கேட்டு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாட்ட பெட்ரோல் வாங்குறத ஸ்டாப் பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமா. எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க பெட்ரோல் வாங்குறதையே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து இந்த மாதிரி ஒரு அறிவிப்புன்றதை விட்டுருக்காங்க. அமெரிக்கா இந்த ஒரு போர்ல ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஈரானோட கார் தீவை வந்து பாத்தீங்கன்னா கைப்பற்றணும். இந்த கார் தீவை பற்றி பல வாட்டி வீடியோல சொல்லியிருக்கேன், போய் பார்க்காதவங்க பாத்துருங்க. இந்த கார் தீவை கைப்பற்றிட்டேன் ஈரான் அவ்வளவுதான், முடிஞ்சு. அவன் சோழியா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு. இப்ப இந்த கார் தீவை கைப்பற்றிருக்காண்டியா சீக்கிரட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த வளைகுடா நாடுகள் சைடு அதிக படையை வந்து பாத்தீங்கன்னா நான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கேன், இந்த போரே வந்து முடிய போகுது அப்படின்னு அமெரிக்கா சொல்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பல படை வீரர்கள் 42,000 படை வீரர்களை குமிச்சுக்கிட்டு இருக்காங்க தரைவழி தாக்குதலுக்காண்டியா. கிட்டத்தட்ட 20 போர் கப்பல்கள், முக்கியமா அந்த USS ட்ரிபிள்னு சொல்லிட்டு அந்த ஒரு விமானம் தாங்கி பிரம்மாண்டமான போர் கப்பல்கள், அந்த கப்பல்ல கிட்டத்தட்ட 3,500 படை வீரர்கள், அது மட்டும் இல்லாம பேராசூட் தாக்குதல் செய்யக்கூடிய 3,500 படை வீரர்கள், இப்படி பல பேரை வந்து பாத்தீங்கன்னா ஈரானை சுத்தி அந்த கார் தீவை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா குமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு போர் கப்பல் வேற இப்ப ஈரான் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. மிகப்பெரிய பிரம்மாண்டமான விமானத்தாங்கி கப்பல் வந்துகிட்டு இருக்கு ஈரானை நோக்கி. எரிபொருள் தட்டுப்பாட்டை குறைக்கிறதுக்காண்டியா மத்திய அரசாங்கம் புதிய நடவடிக்கை கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஏப்ரல் 1, அதாவது நேத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு திட்டம் அமலுக்கு வந்துருச்சு. ஆனா இன்னமும் நிறைய பேர் வீட்டுல மண்ணெண்ணெய் யூஸ் பண்றாங்கன்றதே எனக்கு இப்பதான் இந்த ஆர்டிக்கலை படிக்கும் போது தான் தெரியுது. மண்ணெண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் பல்க்ல கொண்டுட்டு வந்திருக்காங்க. இப்போ மண்ணெண்ணெய் தேவைன்னா நீங்க வந்து ரேஷன் கடை போக தேவையில்ல, பெட்ரோல் பல்க்கு போய் கேட்டாலே வந்து கிடைக்கும். ஆனா எல்லா பெட்ரோல் பங்க்ல கிடைச்சிடாதுங்க. அதாவது வந்து மாநில அரசாங்கத்தால, அதாவது மாநில கவர்மெண்ட்டே வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அந்தந்த மாவட்டத்துக்கு வந்து 2 பெட்ரோல் பல்க் தான் வந்து அலோடு. அந்த 2 பெட்ரோல் பல்க்கு எந்த பெட்ரோல் பல்க் கொடுக்கலாம் அப்படின்றத மாநில அரசாங்கம் இங்க வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஒரு பெட்ரோல் பல்க் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5,000 லிட்டரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வச்சுக்கலாம் பதுக்கி, அதாவது வந்து நீங்க கையிருப்புல வச்சுக்கலாம் மண்ணெண்ணெய். இது வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுறவங்க போய் வாங்கிக்கலாம். இப்போ பெட்ரோல் பல்க்ல அவைலபிளா வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிடைச்சிக்கிட்டு இருக்கு.